வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு பிஞ்சு மாங்காயை வச்சு ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நான் 1/4 கிலோ அளவுக்கு வடுமாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் வாங்கும்போது அழுத்துனா கெட்டியாக உள்ளதா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். நான் நீட்டு வடுவில் ஊறுகாய் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா இது மாதிரி உருண்டை வடுவில் கூட ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இந்த ஊறுகாயை இது மாதிரி முத்தின மாங்காயிலையும் செய்யலாம். அப்படி செய்யும்போது உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு மாங்காயோட கடினமான இந்த விதைப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு இதே மெத்தடில் ஊறுகாய் செஞ்சுக்கலாம். மாங்காயை அரிஞ்சு பார்த்தா இதை மாதிரி வெள்ளையாக உள்ள மாங்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. உள்ளே உள்ள பருப்பு பகுதியை எடுத்துட்டு இதை மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அறுக்குன மாங்காய்களை 2 தடவை நல்லா கழுவிட்டு வடிகட்டி தொடச்சி கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கனமான வாணலியில் நல்லெண்ணெய் விட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு உடனே சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி லேசாக ஓரங்கள் நுரைச்சி வரும்போது மஞ்சள் பொடி, கடுகு பொடி, வறுத்த வெந்தய பொடி, பெருங்காய பொடி எல்லாம் சேர்த்து சிம்லே வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி பொங்கி வரும்போது அரிஞ்ச மாங்காய்களை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கல்லுப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு அதே பாத்திரத்திலே அப்படியே வச்சிடுங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு சீக்கிரம் கரையும். சூடு சுத்தமாக ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி எண்ணெய் விட்டுருக்கும். இந்த ஸ்டேஜில் ஊறுகாயை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மாதிரி வெந்நீரில் கழுவி தொடச்சிட்டு வெயிலில் துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்ச பாட்டிலில் எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கலந்துட்டு 1 வாரத்துக்கு டெய்லி இது மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. 1 வாரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேலே எண்ணெய் மிதக்கும். நல்லா ஊறி இருக்கும் ஊறுகாய். ஊறுகாய் மேலே இதை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். சப்போஸ் பத்தலைன்னு சொன்னால் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சுட வச்சு ஆற வச்சு ஊறுகாய் மேலே சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்த போகிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயே போதுமானதாக இருக்கும். இந்த ஊறுகாயை வெளியில் வச்சு பயன்படுத்தும் போது ஒவ்வொரு தடவை எடுக்கும் போதும் ஈரம் இல்லாத ஸ்பூனை பயன்படுத்தி எடுங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி எண்ணெய்க்கு மேலே ஊறுகாய் தெரியாத மாதிரி அழுத்தி விட்டுட்டு இது மாதிரி ஒரு காட்டன் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஓரங்களை சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு மூடி வச்சு பயன்படுத்துனீங்கன்னா 4 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.